வெல்கம் டு ஷீலு கிச்சன். ஷீலு கிச்சன்லேருந்து நான் பேசுகிறேன். இங்கே கோர்ஃபகானுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா 2 சைடும் ஒரே மலைங்க. அந்த மலைக்குள்ளே அப்படியே ஒரு ரோடை குடஞ்சி குகை மாதிரி போகுங்க. பெரிய குகைங்க. மொத்தம் 5 குகை. அதில் 3 குகை சின்னதாக இருக்கும், 2 ரொம்ப லாங்காக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த குகையெல்லாம் பார்க்குறதுக்கு. 2 சைடும் பெரிய பெரிய மலைங்க. அங்கேருந்து போகிறதுக்கே எங்கள் வீட்டில் இருந்து அந்த மலைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரங்க காரில் ட்ராவலிங் போனோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. அடுத்தது அதில் அந்த ஊருக்குள்ளே ஒரு பீச் இருக்குங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கும். அடுத்த வீடியோவில் போடுறேன். சூப்பராக இருக்கும். பீச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய பீச்சுங்க. நான் இதில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நான் இதை போட்டுறேன். அது போட்டால் ரொம்ப லாங்காக இருக்கும். செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் அந்த பீச்சை காமிக்கிறேன். இந்த டனல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை. பார்த்திங்கன்னா அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு 2 சைடு மலை தாங்க. மலைக்குள்ளே தாங்க ரோடு போட்டிருக்காங்க. அவ்வளோ ரோடு பார்த்தா அவ்வளோ தான் இருந்துச்சுங்க. பார்க்க போய்கிட்டே இருக்குங்க. ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசமாக இருந்தது. பார்க்குறதுக்கு கண்கொள்ளாத காட்சி. ஒருத்தவங்க மலைன்னு ரொம்ப இதாக பார்ப்பாங்க. ஆனால் இது பார்க்க நமக்கு ஆசை தான் இருக்குது. அடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் போல் தோணுதுங்க. அந்த மலையெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த பக்கம் அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. மலை வானத்தவே தொற்றும் போல் இருக்குது. அப்படி இருக்குங்க பார்க்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா பார்த்து நல்லா அனுபவிச்சுட்டு வந்தேங்க. நல்லா என்ஜாய் பண்ணேங்க. அங்கே போய் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கிட்டலாம் கடையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம எல்லாம் கொண்டுட்டு போனோம். போகிறப்ப எதுவும் வேணும்னா ஸ்நாக்ஸு எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் கையில். அந்த அளவுக்கு இருந்தது மலை அடிவாரம் ஃபுல்லாகவே. ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்தோங்க. நல்லா ஒவ்வொரு இடமும் பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இதுக்குள்ளே போய் இருந்தது மாதிரி இருந்ததுங்க. அந்த சைடு போனப்போ பார்க்குறப்ப நம்மளே அந்த மலைக்குள்ளே வசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்ல, அதை வர்ணிக்கன்னே எனக்கு தெரியலைங்க. நானாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் ரசித்தா தாங்க அதோட அனுபவம் நமக்கு நல்லாயிருக்கும். சொல்கிறதுல வேணும் மழையாக இருக்கிறதுனால ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஏரியாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணேங்க. நல்லா ரசித்து போய் பார்த்துட்டு வந்தேங்க எல்லாமே அந்த இடத்த. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஜூ பார்க்க போயிருந்தோங்க. அதையும் நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். ஜூ எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜூவில் போய் பார்த்தது அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அந்த ஜூவை நல்லா என்ஜாய் பண்ணேன். நமக்கு இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு தாங்க இருக்குது. வேறு இங்கே சின்ன இது தாங்க கண்ட்ரி தாங்க துபாயின்றது. ஆனால் ஃபுல்லாக பெரிய பெரிய மாலு இந்த மாதிரி தாங்க அவங்க அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு நான் அதில் சொல்லியிருக்கேன். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.